ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கதை போமா பார்ட் 3 சீரீஸ் பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன பேச போகிறேன் அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. எப்போயுமே ஒரே மாதிரி பேசக்கூடாதுல்ல. அதான் இன்றைக்கி ஒரு மூவி டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லோரும் ஸ்கூல் டேஸை அப்புறம் சின்ன வயசில் எல்லாருக்கும் வந்துட்டு இந்த டிவி பார்க்கும்போது திங்கட்கிழமைக்கு ஒரு நாள், செவ்வாய்க்கிழமைக்கு, புதன்கிழமைக்குன்னு சொல்லிட்டு சன் டிவியில் படம் போடுவாங்க தெரியுமா? அப்போது வந்து புதன்கிழமைக்கு வந்து காவிய புதன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய காலத்து படம்லாம் போடுவாங்க. அதே மாதிரி இந்த எம்ஜிஆர் படம்லாம் கூட சன் டிவியில் வந்து ஈவினிங் 4 o'clock வந்து போடுவாங்கள்ல. அப்படி ஒரு படம் தான் ரொம்ப பிடிச்சி பார்த்த படம், ரொம்ப ரசித்த படம். ஐயோ பழைய படமா அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே பார்த்துட்டு, ஆனால் அந்த படம் ரொம்ப பிடிச்சது. இப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய படம் தான் அன்பே வா. அன்பே வா எம்ஜிஆர் அவர்களும் அப்புறம் சரோஜா தேவி, நாகேஷ், மனோரமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பட்டாள கூட்டமே நடித்த ஒரு சூப்பரான படம். அந்த படம் வந்து அப்போது பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு சார். இப்போ பார்த்தாலும் கூட ஃப்ரெஷ்ஷாக புதுசாக அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். லவ் இருக்கும், காமெடி இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், ஒரு குட்டி காலேஜ் டேஸ் வேறு வந்துட்டு போகும், அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை நடக்கும், எல்லாமே ஒரு ஃபேமிலி, கம்ப்ளீட் ஃபேமிலி இருக்கும். எல்லாமே ரொம்ப நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணக்கூடியது என்னென்னா, அந்த காலத்துலலாம் பாருங்களேன், வில்லன் சொல்லிட்டு காமிப்பாங்க. அவங்க தப்பு, நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ எம்ஜிஆர் வந்து சொன்னதுக்கப்புறம், வில்லன் வந்து சண்டை போட்டு முடித்ததுக்கப்புறம் அவரோட தப்பை ரியலைஸ் பண்ணி தலை குனிஞ்சு நிற்பார். அவ்வளோ பெரிய வில்லன் வந்துட்டு அந்த பாடியோடு நின்று தலை குனிஞ்சு நிற்கும் போது பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் இந்த காலத்து படம்லாம் பாருங்களேன், வில்லன் கடைசி வரைக்கும் செத்தாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் வில்லனுக்கும் ஒரு நல்லத்தனம் இருக்கும். அது ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. உண்மை தானே, எல்லோரும் எப்போயுமே வில்லனாகவே பார்ன் வில்லன் யாரும் கிடையாதுல்ல. அதுதானே ரியாலிட்டியும் கூட. அது ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அந்த காலேஜ் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பசங்கள்லாம் வந்து எம்ஜிஆரை வந்து கலாய்ப்பாங்க. இந்த மாதிரி ட்விஸ்ட் டான்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டெஸ்ட் மேட்ச் தெரியுமா அப்படி சொல்லிலாம் கேட்கும்போது எம்ஜிஆர் அமைதியாக கேட்டுகிட்டே இருந்துட்டு செம்மையாக கலாய்ச்சி விட்டுருவார் திரும்ப பதிலுக்கு. அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் லவ் போர்ஷன்ஸ்லாம் இப்போ கூட வந்து அந்த சீன்ஸை எடுத்து ரெனோவேட் பண்ணி இன்னமும் கூட மூவிஸ்லலாம் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சரோஜா தேவியோட மாமா பையனாக வரக்கூடிய அசோகன் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் உள்ள நட்பு சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் என் கூட சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டு போங்களேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.